இது சத்தான கீரை, சுகருக்கு நல்லது. இதை சாப்பிட்டது சுகர் ஏறாமல் பார்த்துக்கலாம். தடை செய்ய நாட்டு புளிச்சது தானே அது? நாட்டு புளிச்சது. இதை இப்போ கடைஞ்சிருவோம். கடைஞ்சி இதை நல்லா வேக விட்டு நல்லா வெந்ததும் உப்பு போட்டு இதை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். புளிச்சக்கீரைங்க, நாட்டு புளிச்சக்கீரை. இது மருத்துவ குணம் நிறைஞ்சது. சுகர்காரெலாம் வாரத்தில் ஒரு குறிப்பு சேர்த்துக்கலாங்க. புளிச்சக்கீரை இந்த மாதிரி தண்ணியில் மண் இல்லாமல் சுத்தம் செஞ்சு அலசிடுவோங்க. விறகடுப்பில் இந்த கழனியில் இந்த புளிச்சக்கீரையை போட்டுடலாங்க. மண் சட்டியில் இந்த நிறைய போட்டாலும் வெந்ததும் சுருங்கிருங்க. நம்ம எவ்வளோ கீரை ஃபுல்லாக போட்டோம், வெந்ததும் சுருங்கிருச்சுங்க. இன்னும் நல்லா வேகட்டும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுருவோம். இந்த 3 மிளகாயும் எடுத்துக்கிட்டு இருக்குங்க, வேகட்டும் சித்த. விறகடுப்பில் தாங்க சமைக்கிறேன். இந்த புளிச்சக்கீரையில் இந்த சீரகம் தேய்ச்சி போட்டுருவோங்க. பாருங்கள், சின்ன எலுமிச்சங்காய் தண்டி ஒரு புளி இதில் புளிச்சக்கீரையில் கரைச்சி ஊற்றணுங்க. பாருங்கள், கொஞ்சம் புளியில் தான் கரைச்சிருக்கேன், கொஞ்சம் தண்ணி தான். வெந்துருச்சான்னு பார்ப்போங்க. இந்த வெந்துருச்சு. இதை தண்ணியை எடுத்துட்டு கடைஞ்சிருவோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டு வச்சு துணியை பிடிச்சி தண்ணியை இருத்தேங்க. இப்போ இதை எடுத்துடலாம். தண்ணி இருத்தாச்சு. இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். பையன் மண்சட்டி கடார்னு கிடையக்கூடாது. லைட்டாக அப்படி சுற்றி இதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் தேவையில்லைங்க. வரமிளகாயும் புளிச்சக்கீரைன்னு அதுவும் கழனி தண்ணியில் வேக வச்சுருக்கோம். லைட்டாக சீரகம் ஒரு இது போட்டிருக்கோம், 1 ஸ்பூனு. லாஸ்ட்டாக இப்போ உப்பு போட்டு கடையிறங்க. தண்ணியை எடுத்துட்டு இதுக்கு தாளிக்கெல்லாம் தேவையில்லை. கடைஞ்சாச்சுங்க. இப்போ இந்த கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, இதில் ஊற்றிடலாம். இப்போதைக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த தண்ணிங்க இதையும் ஊற்றிடலாம். பாருங்க, கடந்தாச்சு. இது சோத்தில் ஊற்றி சாப்பிட்லாங்க. நல்லா கொதிக்கட்டும். புளி ஊற்றிருக்கோம். சின்ன தாளிப்பு கொடுத்துருவோங்க. வடைச்சட்டி வச்சாச்சு, கொஞ்சமாக ஆயில் ஊற்றியாச்சு. இது விறகடுப்பில் சூட்டடுப்பில் சமைக்கிறேங்க. அதனால் கொடியிலையும் தீ போகும், இதுலேயும் தீ போகும். சாம்பார் வைக்கிறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காயெலாம் போட்டு தாளிச்சு 1 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுடலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. வரமிளகாய் போட்டுக்கலாங்க. தாளிச்சதை எடுத்து மஞ்சட்டில் சேர்த்துடலாங்க. புளிச்சக்கீரை சோத்தில் சேர்த்தாச்சுங்க. அம்புட்டு கொஞ்சம் புளிப்பாதே இருக்கும், ஆனால் உடல் நலத்துக்கு நல்லது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வத்த நல்லா இருக்குங்க. பழைய புளிக்குழம்பு ஊற்றி இது சூடு பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சவங்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வேக வச்சு கடைஞ்சிக்கோங்க. தேங்க்யூ.